ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு அருமையான நாளை கொடுத்த ஆண்டவரை நாம துதித்து இன்றைக்கான தேவனுடைய வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் உம்முடைய சமூகத்துல கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எங்கெங்க இருந்து இந்த லைவ்ல ஜாயின் ஆகி இருக்கிறாங்களோ, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிறார்களோ, பரிசுத்த ஆவியினால உம்முடைய வார்த்தைகளை எங்க இருதயத்துக்கு தேறுதல் உண்டாக்கும்படிக்கு, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு, இந்த வாழ்க்கையில வாழ்வது எப்படி என்று நீங்க கற்றுக் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? வாழ்க்கை சுமையா இருக்கா? வாழ்க்கை சுமையாயிடுது இல்ல? வாழ்க்கை நாள் போக போக ஏடாகூடமாக மாறுதில்ல? மற்றும் பொருளாதாரமா நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், ஆரோக்கியம் பாழான சூழ்நிலைகள், சமாதான மின்மையும் மனுஷனை திருப்தி இல்லாத நிலையும் மனுஷனை பிடிச்சு பாதிக்குதுங்க. ஆகவேதான் மனுஷன் நொந்து போறாங்க. நாம நினைப்போம் பணக்காரங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு இருக்கு. ஏழையினுடைய பிரச்சனை பசினா, பணக்காரனுக்கு வேற ஒரு பிரச்சனை. இருக்கிறவனுக்கு இருக்கிற பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லாத பிரச்சனை. எவ்வளவு மரத்துக்கு அவ்வளவு காத்துன்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கும். மனித வாழ்க்கையே கஷ்டமானதுங்க. ஆனா மனுஷனுக்கு தேவையான ஆறுதல், திருப்தி, சமாதானம் தேவன் கொடுக்க ஆசையா இருக்கிறாருங்க. மனுஷனுக்காக தான் எல்லா சிருஷ்டியையும் உண்டாக்கி மனுஷனை செஞ்சார் ஆதாம. அதே நேரம் கவனிச்சாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற ஒரு துணையாக இன்னொருவர் இருக்கணும் என்று. அவனுடைய எலும்புகள் இருந்து ஒன்றை ஏன் இன்னொரு நபரை செய்ய முடியாதா? ஆனா அவங்க இருவருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும்னு, அவங்க இருவருக்கும் ஒரே பந்தம் இருக்கணும்னு, அவங்க இருவரும் ஒன்றா இருக்கணும்னு, அவங்க இருவரும் சேர்ந்து வேலை செய்து சந்தான உற்பத்தியை உண்டாக்கணும்னு, அவர்கள் இருவரும் வேலை செய்து பூமியை பண்படுத்த வேண்டும். தேவன் செய்த சிருஷ்டியை அனுபவித்துக் கொண்டு அதை விரிவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். 2 பேர் இருந்தது நல்லதா என்று கேட்டா, இருவர் இருந்தாலும், ஒருவர் இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும், எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும், அவங்க நடுவே ஆண்டவர் இல்லாவிட்டா முடியாது. ஏன்னு சொன்னா, நாம எல்லாரும் கூட வித்தியாசமான நபர்களாக இருக்கிறோம். நம்ம மனப்பான்மைகள் வேறு, நம்முடைய பொழுதுபோக்குகள் வேறு, பழக்கங்கள் வேறு, நம்ம இஷ்டம் இல்லாதது வேறு. இருவர் ஒரு வார்த்தைக்கு வரணும்னா, எப்பா அதுதானங்க இன்றைக்கு பிரச்சனை. ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களா? ஒருமனப்படாமல் ஒருவரோடு ஒருவர் சமாதானப்படாம, ஒருவரோடு ஒருவர் நல்லிணக்கமா இல்லாம, ஒருத்தர ஒருவர் புரிந்து கொள்ளாம, ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்யாம, ஒருவருக்காக ஒருவர் வாழாம, ஒருவருக்காக ஒருவர் தங்கள் இஷ்டங்களை விட்டுவிடாம, ஒரே வார்த்தைக்கு வராம சேர்ந்து நடக்க முடியுமா? நடக்கிறதுனா ஏதோ ரோடு மேல நடக்கிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை நடக்கிறது. நாம நாட்கள் போக போக வாழ்க்கையில முன் சென்று கொண்டு இருக்கிறோம். நாம சிறு பிள்ளைகளா நடந்தோம், அப்புறம் பெரியவர்களாகி இப்போ நம்ம பிள்ளைகளை நாம நடத்துகிறோங்க. நம்ம அம்மா நம்மள நேசிச்சாங்க, இப்ப நம்ம பிள்ளைகளை நாம நேசிக்கிறோம். அப்பாவா உங்க கடமைகள் நீங்க நிறைவேற்றணும். உங்க அப்பா உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்தாரு. இன்றைக்கு சம்மதிக்காம, முதல்ல குடும்பம் என்றது கணவன் மனைவியோட தான் தொடங்குங்க. அம்மா அப்பா கிட்ட இருக்கும்போது நாம அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம். அவங்க வளர்ப்புல வளர்ந்தோம். அவங்க இஷ்டங்கள்
நாம செய்தோம். நமக்கு பிரியமானது அவங்க செய்யவும் நினைச்சாங்க. ஏன்னா பெத்த பிள்ளைங்க மேல இருக்கிற அந்த பாசம், அந்த அன்பு. ஆனா ஒரு உண்மையான நபருடைய வாழ்க்கை திருமணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்குங்க. திருமணம் ஆகிற போது இருவராக இருக்கிறவங்க ஒன்றாவாங்க. புருஷன் தன் தாயும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அவங்க இருவரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர வேண்டும். ஒரே வார்த்தைக்கு வரணும். ஒரே பார்வை, ஒரே பதம், ஒரே நோக்கம், ஒரே ஆசை, ஒரே இலக்கு. இன்றைக்கு அது இல்லாததுனாலதான் குடும்பங்கள் பிரிந்து போகுது. குடும்பங்கள் சேர்ந்துதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க மனசு ஒன்றாகிறது இல்ல. ரயில்வே டிராக்ல 2 தண்டவாளங்கள் இருக்கும் பாருங்க, இங்கேயும் அங்கேயும். அதுல இந்த டிராக்கும் அந்த டிராக்கும் சேராது. அங்கங்க கிராசிங்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க கியர் மாத்துவாங்க. அது மாற்றும் போது இந்த தண்டவாளம் இதுக்கு சம்பந்தப்பட்டதுக்கும் இந்த தண்டவாளம் அதுக்கு சம்பந்தப்பட்டதுக்கும் போகும் தவிர ரெண்டும் ஒன்றாவே இருக்காது. அப்ப ட்ரெயின் முன்னுக்கு போகாது. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அப்படிதான். அவங்க வழி அவங்களது சேர்ந்துதான் போறாங்க. ட்ரெயின் ஒரே ஊருக்கு தான் போகுது. ட்ரெயின் கிளம்பின இடத்துல இருந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கு. 2 தண்டவாளங்கள் மேலேயும் ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அது ஒன்னா சேராது. என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ செய்கிற, வண்டி நம்ம மேல போயிட்டு இருக்கு என்பது போல இன்றைக்கு அநேகர் உன் இஷ்டத்துக்கு நீ இரு, என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், நம்ம இருவரும் சேர்ந்து இருக்கலாம்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்களாம். இன்னும் சொல்ல போனா திருமணமே வேண்டான்னு சொல்றாங்களாம். ஏன்னா எப்ப வேணும்னா அப்ப நம்ம பிரிந்து போயிடலாம், எப்ப வேணுமானாலும் அப்ப சேரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று கணவன் மனைவியா திருமணம் ஆகாதவங்க எத்தனையோ பேர் நம்முடைய தேசத்திலேயே சிட்டிஸ்ல ரூம்ஸ் ஷேர் பண்ணி கொண்டு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, காலேஜஸ்ல படிக்கிறவங்க, ஆணும் பெண்ணும் கூட சேர்ந்து வாழ்றாங்களாம். ஒரு பிணைப்பு இல்லாம, ஒரு என்னங்க, ஒரு தீர்மானம் செய்யாம அப்படி முடியாதுங்க. திருமண பந்தம் தேவன் உண்டாக்கினது. திருமண வாக்குத்தத்தங்களை நீங்க கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, அவர்களை ஒன்றாக்கின போது அவர்கள் இருவரும் சேர்ந்து அவங்க குடும்பத்தின் நலனுக்காக பிரயாசப்படணும். இருவரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாரிசை தேவனுக்கு முன்பு தேவ பயபக்தியில வளர்க்கணும். ஒருமனப்படாமல் இருவர் சேர்ந்து நடக்க முடியுமா என்றா அதுக்கு வாய்ப்பில்லைங்க. இருவரும் ஒரே ஏக்கத்துக்கு, ஒரே ஆசைக்கு வரும்போது அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவலா கூட, ஆவிக்குரிய விதத்துல கூட ஆண்டவர் சொன்னார், 2 அல்லது 3 பேர் எங்கே ஒருமனப்படுவாங்களோ அங்கே நான் இருப்பேன். அவர்கள் எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிப்பாங்களோ அவங்க ஜெபத்தை நான் கேட்பேன். நாம தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருவரும் ஒருமனப்படும் போது தேவ சமூகத்தை உணருவோம். அவங்க இஷ்டத்தை செய்யும் போது தேவ பிரசன்னம் அங்க இருக்காதுங்க. உன் சுயநலம் தான் இருக்கு, நீ தான் இருக்கிற. அசுத்தாவிகள் உன்னை ஏவுகிறது. நீ சம்மதிக்காமல் தேவனோடு நடக்க முடியாது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 300 வருஷங்கள் நடந்தாரு. என்னங்க, 30 வருஷ திருமண வாழ்க்கையில எத்தனை முறை பிரிஞ்சு போறாங்க? தாம்பத்திய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பேதங்களும் பிரிவினைகளும் தான். ஐயோ, எவ்வளவு பயங்கரம்! அதற்கு தான் இன்றைக்கு தேசம் கெட்டு போவதற்கு காரணம் குடும்பம் தாங்க. பிள்ளைகள், இன்றைய வாலிபர் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்க காரணம் அவர்களை பெற்ற பெற்றோர்களே என்பதற்கு எந்த ஒரு தயக்கமும் சந்தேகமும் இல்லை. எங்க பையன் அவனால கேட்டுட்டான், இவனால கேட்டுட்டான், உலகம் கெடுத்துருச்சு, காலேஜ் கெடுத்துருச்சுன்னு சொல்றாங்களே தவிர, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நம்ம தங்கம் நல்லா இருந்தா தட்டான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நீங்க உங்க பிள்ளைங்களை சரியா வளர்த்தா
முதல்ல நீங்க இருவரும் ஒரு மனதோட அவங்கள தேவனுக்காக வளர்த்தா அவங்கள அந்த யுனிக்னஸ், அவங்கள அந்த விசேஷம் இருக்குங்க. அநேகம் பிள்ளைகளுடைய மனசு கலவரமாக இருக்குங்க. அவங்கள அநேகர் இன்றைக்கு அன்ஸ்டேபிளா இருக்கிறாங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. யாரு சொல்றதை செய்யணும்? அம்மா சொல்றதா, அப்பா சொல்றதா, டீச்சர் சொல்றதா, ஃப்ரெண்டு சொல்றதா? முதல்ல தேவன் என்னை குறித்து என்ன சொல்றாருன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஒருமனப்படாம இருவர் சேர்ந்து நடக்க முடியாதுங்க. ஆமாங்க, நிச்சயமாங்க. அதற்கு தான் நாங்க பிரிஞ்சிட்டோங்க, விவாகரத்து கொடுத்துட்டோங்க என்று சொல்லுவாங்க அநேகர். விட்டுட்டு போயிட்டாருங்க, எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாருங்க, என் மனைவி விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கங்க. நிம்மதியா இருக்கிறோம் என்பது போல சொல்றாங்க. ஆனா அது நிஜமா, உண்மையா? நீ தனி மனுஷனா இருந்து என்ன செய்ய முடியும்? என்ன செய்வ? சம்பாதிப்ப. என்னங்க? ஒரு முறை திருப்புங்க பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. மனைவி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. எதற்கு? தனியா நீ சம்பாதிக்கிற. உன் வருமானத்தை யாரோடு பகிர்ந்து கொள்ற? உன் சந்தோஷத்தை யாரோடு பகிர்ந்து கொள்ற? உன் துக்கத்தை யாரோடு பகிர்ந்துக்கிற? பகிரும்போது சந்தோஷம் டபுள் ஆகுங்க, துக்கம் தீர்ந்து விடுங்க. துக்கத்தை பகிரும்போது உங்க வலி குறைந்து விடும். சந்தோஷத்தை பகிரும்போது உங்க சந்தோஷம் 2 மடங்கு ஆகும். யார்கிட்டையும் சொல்லாம நீங்க மட்டும் அறையில உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருப்பீங்களா? நீங்களே கதவை பூட்டி அழுவீங்களா? எஸ், சிரிக்கலாம் பைத்தியம் போல, அழுவீங்க அண்ணாதைய போல. அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு இன்னொருவரை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு புருஷனுக்கும் சொந்த மனைவி இருக்கணும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொந்த புருஷன் இருக்கணும். நாம கணவன் மனைவியா பெருகும்போது ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறாரு. கணவன் மனைவி உறவென்றாலே சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கென்றே நினைச்சா அது முட்டாள்தானங்க. இன்றைக்கு அனலைஸ் பண்ணி சொல்றது என்னன்னா, விவாகமான ஒரு 10 வருஷம் வரைக்கும் தான் அந்த சரீர விதமான ஒரு ஈர்ப்பு இருக்குமா. அதன் பின்பு அவங்க நோக்கமெல்லாம் அவங்க பிள்ளைங்க மேல போயிடும். அவங்க அன்பு எல்லாம் ஒரு கடமையாக, ஒரு மெச்சூர்டாக மாறிடும். ஒரு கம்பீரமா குடும்பமா வாழணும், 4 பேர் முன்னாடி மரியாதையா வாழ்ந்து நல்ல பேர் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக கஷ்டப்படணும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வேலை செய்து பிள்ளைகளை உயர்வா கொண்டு வரணும். எவ்வளவா இன்றைக்கு டெடிகேட்டட் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எவ்வளவு தியாகம் செய்யறாங்க அவங்க பிள்ளைகளுக்காக. அவங்க கஷ்டப்பட்டு பணத்தை கட்டி ஃபீஸை கட்டி அவங்களை படிக்க வச்சு, எத்தனையோ பேர் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எவ்வளவு பேர் எங்களை ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்காக விட அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படிக்கு. ஆமா, அது தேவன் செய்த ஒரு ஏற்பாடு. இன்னொரு வார்த்தைக்கு பாருங்க, 9ஆம் வசனம். இருவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இருவர் ஒன்றா இருந்தா, ஒருவர் தவறு செய்தா ஒருவர் திருத்துவதற்கு அன்பாக ஒருவரை ஒருவர் சரி செய்யவும், ஒருவர் விழுந்தா ஒருவர் எழுப்புவோம். அப்படின்னா எழுப்பும்போது அந்த அன்போட அவங்க இருவரும் சேர்ந்து முன்னுக்கு போவதற்கு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்குதான் நீங்க உங்க வாழ்க்கையில மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு பிள்ளை பிறந்து தனியா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை அந்த வயசுல அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இல்லாவிட்டா அவங்க தனியா வளர்றவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்களாம். அதனாலதான் சில மருத்துவர்கள் வேணும்னே சொல்லுவாங்க, இன்னொரு பிள்ளையை நீங்க பெற்றா நல்லது. இருவரும் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க, அவங்க விளையாடிப்பாங்க, அவங்க சிரிச்சுப்பாங்க, அவங்க
ஒருத்தருக்கொருவர் துணையா இருப்பாங்க. எஸ், தேவனுடைய ஒழுங்கு அது. உங்க வாழ்க்கையில நான் சம்பாதிச்சதை என் மனைவிக்கு ஏன் செலவு செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு எதுக்கு செலவு செய்யணும் என்று மூர்க்கமா இல்லாம அவர்கள் இருவரின் பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும். மனைவி வீட்டுல பிரயாசப்படுவாங்க, கணவன் ஆபீஸ்ல கஷ்டப்படுவாரு, சம்பாதிப்பாரு, சம்பாதித்ததை மனைவி பார்த்து கொள்ளுவாங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக குடும்பமாக பெருகும்போது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்கு? உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க மனசு யாரோடையாவது சேருதா? உங்க இருதயம் தேவனோடு சேரும்போது நாம மற்றவர்களோடு கூட கலந்து இருப்போம். தேவனுக்கு முன்பு மனசு சரியில்லாதப்போ உன் இருதயம் கெட்டு போனதால அது ஒட்டாது. முதல்ல தேவனோடு உங்களுடைய இருதயத்தை சரி செய்யுங்க. பின்பு முழங்கால்ல ஜெபத்துல தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த சகோதரியும் சகோதரிகளையும் அல்லது மனைவிய, கணவனை, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிய பந்தத்தை காப்பாற்றிக்கொள். ஜெபிப்போம். பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறையும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் எங்க பார்த்தாலும் சுயநலத்தால மனுஷங்க இயங்குவது, யார் இஷ்டம் போல அவங்க வாழ்ந்து கொண்டு யாருக்கு அவங்களே வரமுறை இல்லாம வாழ ஆசைப்படுகிறவங்களாக இருந்து ஆதரவு இல்லாம, ஆனந்தம் இல்லாம, திருப்தி இல்லாம, சந்தோஷம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, உம்மோடு நடக்கிற பாக்கியம், நீங்க கொடுத்தவங்களோடு நடக்கிற பாக்கியம், உங்க அன்பை பெற்று உங்க அன்போடு சுற்றி இருக்கிறவங்கள நேசிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, யார் தனிமையாக இருக்கிறாங்களோ, தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க உம்மோடு உறவாடவும் நிமித்தமா எங்கள் பிறரோடு, எங்களை சுற்றி இருக்கிறவங்களோடு ஐக்கியத்தோடு வாழும்படிக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் 8939801234 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பூனே மற்றும் பூனே சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி பூனேவில் உள்ள YMCA இன்டர்நேஷனல் ஹோம் அண்ட் ஆக்டிவிட்டி சென்டரில் ஒரு நாள் கூடுகையை கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். உங்களை சந்திக்க வேண்டும் என்றும் உங்களோடு பேச வேண்டும் என்றும் ஆவலாக இருக்கிறோம். மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கவிருக்கும் இந்த ஒரு நாள் கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து கொண்டு வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.